என் லைஃப்பில் 2 times நான் வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். ஒன் வாஸ் ஃப்ரம் சென்னை டு பெங்களூர் அண்ட் தி அதர் வாஸ் ஃப்ரம் பெங்களூர் டு சென்னை. அண்ட் சின்ன வயசில் வந்து என் அப்பா வீடு மாற்றும் போதெல்லாம் எனக்கு இவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்குலாம் தெரியாது. நான் வந்து ஏதோ நம்ம வீடு பார்த்து உள்ளே போயிடுவோம் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் தேர் ஆர் லாட் ஆஃப் காஸ்ட். அது வந்து நம்மளுக்கு தேவைப்படும், லைக் நம்மளுக்கு செலவு பண்ண வேணும் இந்த வீடு மாத்திர மொத்த ப்ராசஸ் இது பண்ணுறதுக்கு. அண்ட் ஆல்சோ நீங்கள் தனியாக வாழ்றீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ் இருக்கும். இந்த 2 டைமும் எனக்கான எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹலோ பீப்புள், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எவ்வளோ இருந்தால் வந்துட்டு நம்ம தனியாக வாழ முடியும்? இதுதான் என்கிட்ட நிறையா பேர் கேட்குறது. திஸ் இஸ் டோட்டலி பேஸ்ட் அப்பான் யுவர் லைஃப் ஸ்டைல். என்கிட்ட ஒரு டிஎம் வந்துருது, நான் 17,000 சம்பாதிக்கிறேன், என்னால் வந்து தனியாக வாழ முடியுமா பெங்களூரில் அப்படின்னு சொல்லிட்டு. டு கிவ் யூ அ ரஃப் ஆன்சர், எஸ். இப்போ நீங்கள் 5,000 ரூபாய்க்கு வந்துட்டு ஒரு ரூம் பார்க்குறீங்க, 3,000-4,000 ரூபாய்க்கு சாப்பாடெல்லாம் முடிச்சிருவீங்க, உங்களோட டிரான்ஸ்போர்ட்லாம் ஒரு 1,000 ரூபாய்க்கு முடியும் அப்படின்னா உங்களால் வாழ முடியும். ஆனால் பட் அந்த 5,000 ரூபாய்க்கு கிடைக்கிற ரூம் எந்த ஏரியாவில் இருக்குது, சேஃபான ஏரியாவா, சுற்றி சரௌண்டிங் எப்படி இருக்குது, உங்களால் வந்துட்டு சமைச்சு சாப்பிட முடிஞ்சாதான் அந்த 4,000 ரூபாய் 5,000 ரூபாயில் கூட முடிக்க முடியும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து நீங்கள் இருக்கிற இடத்துக்கும் உங்கள் ஆஃபீஸுக்கும், மோஸ்ட்லி ஆஃபீஸ் போகிறதா இருந்தால் தான் நம்ம அந்த மாதிரி சிட்டியெல்லாம் மாறுவோம். அது எவ்வளோ தூரம் இருக்குது, இதெல்லாம் கேல்குலேட் பண்ணி தான். ஃப்ரெண்டாக சொல்லணும்னா எஸ் முடியும். ஆனால் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசித்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு இண்டிவிஜுவலுக்குமே மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 5,000 ரூபாய்க்கு இருக்கிற வீடு வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்காது, ரொம்ப டஞ்சன் மாதிரி இருக்கும், வென்டிலேஷன் இருக்காது, அப்புறம் தண்ணி சரியா இருக்காது, சுற்றி அதாவது நிறைய வீட்டுக்கு நடுவில் இருக்கும். அதெல்லாம் எவ்வளோ சேஃப்னு நம்மளால சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஒன், எப்படி வீடு தேடுறது? நான் வந்து சென்னையில் இருக்கும்போது இந்த ஏரியாவில் தான் தேட போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிடுச்சு. ஸோ நான் வந்துட்டு கூகுளில் போயிட்டு பிஜிஸ் நியர் இந்த ஏரியா அப்படின்னு போட்டேன் அப்படின்னா என்னென்ன பிஜிஸ்லாம் வருதுன்னு பார்த்தேன். எனக்கு ஃபர்ஸ்டே வந்து பிஜியில் தங்குற ஐடியா கிடையாது. பட் ஒரு ரீசர்ச்காக பார்த்துக்கிட்டேன், நம்ம ஏன் பிஜியில் தங்கக்கூடாது அப்படிங்கிற ரீசர்ச்காக நான் பார்த்துக்கிட்டேன். ஸோ அதில் வந்துட்டு சிங்கிள் ஆக்குபென்சியே வந்துட்டு 10K 15K அப்படி இருந்தது. டபுள் ஆக்குபென்சிலாம் வந்துட்டு ஒரு 8K 12K இந்த ரேஞ்சில் இருந்தது. ஆனால் அங்கே வந்து சம்டைம்ஸ் வந்து ஃபுட்டு வராது, வாஷிங் மிஷின் இருக்காது, இப்படியெல்லாம் இருந்தது. அதனால நான் பிஜி சைடு போகவே இல்லை. ஸோ பிஜி பற்றி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நான் தனியாக வீடு எடுத்ததை பற்றி தான் இந்த மொத்த வீடியோலுமே சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் இருந்த ஏரியாவில் வந்துட்டு நோ புரோக்கர் இருக்கும்ல, நோ புரோக்கர் ஆப். நான் இது வந்து நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ப்ளஸ் நோ புரோக்கர் ஸ்பான்சர்லாம் பண்ணலை இதுக்கு. இது நான் யூஸ் பண்ணி 3 வாட்டி அவங்ககிட்ட சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கியிருக்கேன். அண்ட் அந்த ஆப்பில் பற்றின எல்லாமே எனக்கு தெரியும். அதனால தான் இவ்வளோ ஷோராக சொல்கிறேன். நீங்கள் அந்த ஆப் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி நீங்கள் போட்டிருக்க நீங்கள் தங்க போகிற ஏரியா, எவ்வளோ பெட்ரூம் வேணும், ரெண்ட் எவ்வளோ வேணும், இப்படிலாம் சொல்லி ஃபில்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் ஹவுசஸ் வரும். அதுலேயே உங்களுக்கு ஒரு அளவுக்கு எஸ்டிமேஷன் தெரிஞ்சிடும். வீடு எப்படி இருக்குது, அந்த வீடோட லொக்காலிட்டி எப்படி இருக்குது, அந்த வீடு பார்க்க எப்படி இருக்குது, ப்ளஸ் அதோட ரெண்ட் என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துடும். நான் இருந்த வீடு பெங்களூரில் வந்துட்டு இட் வாஸ் 15K or 17K, நான் மறந்துட்டேன். பட் 15 or 17, ஐ திங்க் 15K, எஸ் 15K அந்த வீடு. அண்ட் அந்த ஏரியா நல்ல ஏரியா. ப்ளஸ் நான் வந்து பெங்களூரில் கொஞ்சம் அவுட்டரில் இருந்ததுனால எனக்கு அந்த பட்ஜெட்டில் அந்த வீடு எனக்கு வந்து கிடைச்சிது. இதுவே நீங்கள் 15Kக்கு இந்திரா நகர்லையோ இல்லை ஹெச்எஸ்ஆர்லையோ தேடிங்கன்னா கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம் தான். அங்கெல்லாம் மினிமமே வந்துட்டு நான் தேடினேன். நான் இந்திரா நகரில் கூட தேடினேன். ஆனால் அங்கே வந்துட்டு 20K 25K தான் ஒரு நார்மல் 1 BHKவே இருக்கும். ஷேரிங் எல்லாம் போனீங்கன்னா 20K கிடைக்கும். பட் எனக்கு ஷேரிங் பண்ணுறது வந்து இஷ்டம் இல்லை. அதனால நான் வந்து தனியாக தான் வீடு எடுத்தேன். ஸோ நீங்கள் வந்து முன்னாடி போகிறதுக்கு முன்னாடியே நம்ம போக போகிற ஏரியாவில் இவ்வளோதான் ரெண்ட் இருக்குன்ற எஸ்டிமேட் இந்த நோ புரோக்கர் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த ரெண்டோட எஸ்டிமேட்லேயே வந்துட்டு நீங்கள் தேட ஆரம்பிங்க. உங்களோட நோ புரோக்கர்லேயே தேட ஆரம்பிக்கலாம். நான் வந்து முன்னாடியே வந்துட்டு எனக்கு பிடிச்ச வீடு எல்லாத்தையும் விஷ்லிஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். பெங்களூர் ஜாப் சேர்றதுக்கு ஒரு 2 weeks முன்னாடி நான் பெங்களூர் போயிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் August 17 வந்து நான் ஏதோ பெங்களூர் போனேன். பெங்களூரில் எனக்கு ஜாப் வந்து ஜாயினிங் டேட்டு. பட் அதுக்கு 2 weeks முன்னாடியே வந்துட்டு நான் இங்கேருந்து பெங்களூர் போய் ஹோட்டலில் எங்களுக்கு அக்கமடேஷன் கொடுத்துருந்தாங்க ஆஃபீஸ்லேருந்து வரதுனால. ஸோ அந்த அக்கமடேஷன்லேயே நான் தங்கிட்டு ரெண்ட் எடுத்துக்கிட்டேன் பைக்கு. அங்கே வந்து ராயல் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டிங் சர்வீசஸ் இருக்கும். அங்கே வந்து நான் பைக் ரெண்ட் எடுத்துக்கிட்டு என் ஏரியா ஃபுல்லாக சுற்றினேன். அந்த அட்ரஸ் வச்சுருப்பேன் ஆல்ரெடி. நான் பெய்டு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கினேன் நோ புரோக்கரில். அதில் அந்த ஃபர்ஸ்ட் பிளான் ஒன்று இருக்கும், ஃப்ரீடம் பிளான்னு நினைக்கிறேன். அந்த பிளான் நான் வாங்கினதுனால இல்லை பெங்களூர் போகும்போது நான் வந்து அந்த நெக்ஸ்ட் பிளான் வாங்கினேன். ஃப்ரீடம்க்கு இருக்கிற அடுத்த பிளான் வாங்கினேன். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ரீஜனல் மேனேஜர் இருப்பாங்க. அவங்களே வந்துட்டு உங்களுக்கு அந்த ஊரில் வந்துட்டு ரெண்ட் எல்லாம் பேசி நெகோஷியேட் பண்ணி தருவாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. பட் இன் மை எக்ஸ்பீரியன்ஸ் தட் டிட்ன்ட் ஒர்க் அவுட். அங்கே
நான் என்ன நினச்சேன்னா எனக்கு கன்னடா தெரியாது, அதனால ஹவுஸ் ஓனர் கிட்டலாம் பேச கஷ்டமாக இருக்கும்னு. பட் அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஹிந்தி இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தது. என்னோட அந்த ரீஜனல் மேனேஜர் இருக்காரு, சாரி ரிலேஷன்ஷிப் மேனேஜர் இருக்காருல்ல, அவர் வந்து பெருசாக ரெண்ட் எதுவுமே நெகோஷியேட்லாம் பண்ணவே இல்லை. அவர் பேசி எனக்கு புக்கும் பண்ணவே இல்லை பெருசாக. ஸோ ஐ வாஸ் டிசப்பாயிண்டட் வித் தட் பர்டிகுலர் திங். அதனால நானே வந்து எனக்கு பிடிச்ச வீடு எடுத்து அவங்ககிட்ட நம்பர் எடுத்து நானே பேசி நானே போய் பார்த்துட்டு வந்து தான் நான் ஃபிக்ஸ் பண்ண வீடு எல்லாமே. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, நீங்கள் வீடு பார்க்க போறீங்கல்ல ஒரு ஏரியாவுக்கு, அந்த ஏரியாவில் அந்த வீடை பார்த்துட்டு சுற்றி முற்றி எங்கேனாவது பாருங்க, அந்த டூலெட் போர்டு போட்டிருப்பாங்க. அதாவது வீடுக்கு கிட்ட டூலெட் போர்டு போட்டிருப்பாங்க அப்படின்னா அந்த வீட்டில் ஏதோ காலி இருக்குன்னு அர்த்தம். இது வந்து அங்கே ரொம்ப காமன். அங்கே புரோக்கர் ஸ்டிக்கிங் ஒட்டினா மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை, டிரெக்டாக அந்த டூலெட்னே போட்டிருப்பாங்க. நீங்கள் அங்கே கூட போய் விசாரிச்சு நீங்கள் வந்து அதாவது விசாரிச்சு உங்களுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். யூ ஹேவ் டு கிளியர்லி டெல் தட் நான் தனியாக தான் வாழ போகிறேன், இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, இங்கே என்னோட பேரண்ட்ஸ் அப்பப்போ வருவாங்க, எனக்கு ஒர்க் டைமிங் இதுதான், இதெல்லாம் நீங்கள் கிளியராக சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த ஹவுஸ் ஓனருக்கு உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் வரும். எனக்கு வந்து தனியாக கிடைக்கிறது கஷ்டமா அப்படின்னு எல்லாம் கேட்டால் எனக்கு வந்து தெரியலை. நான் ஒரு 20-25 வீடு பார்த்துருப்பேன், நிறைய பேர் வேண்டாம்லாம் சொன்னாங்க. பட் தட் இஸ் காமன் டு ஹேப்பன். நீங்கள் போன ஃபர்ஸ்ட் வீடே உங்களுக்குலாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து எனக்கு கஷ்டம்னா சொல்ல தெரியல. ஐ திங்க் தட் இஸ் தி ப்ராசஸ், அப்படி தான் நடக்கும். ஸோ இப்படி தான் வந்து நான் வீடை பார்த்தது. நோ புரோக்கர் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் இந்த எஸ்டிமேட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். செகண்ட் ஒன் வந்துட்டு ரெண்ட் அண்ட் டெபாசிட். இந்த யூஸ்வலாகவே வீடு பார்க்குற ப்ராசஸில் வந்துட்டு நீங்கள் ரெண்ட் உங்களுக்கு சொல்லிடுவாங்க, அதுக்கப்புறம் டெபாசிட் சொல்லுவாங்க. இப்போ தான் ஏதோ ரூலாக வந்திருக்கு 2 மாதம் ரெண்ட் வந்து உங்களுக்கு டெபாசிட்டாக கொடுக்குறதுன்னு. பட் அது எவ்வளோ தூரம் ப்ராக்டிக்கலாக அப்ளிகபிள் இப்போவும் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. பட் நான் வந்து அந்த டைமில் வந்துட்டு 40,000 கொடுத்தேன்னு நினைக்கிறேன். 40,000 டெபாசிட் கொடுத்த உடனே அவங்க வந்து இந்த நாள் அன்னைக்கு நீங்கள் வந்து சாவி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை உங்களுக்கு எப்போ வேணும்னு கூட கேட்பாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முன்னாடியே சொல்கிறீங்க, இல்லை இந்த நாளில் எனக்கு வீடு காலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த வீட்டை பார்க்கும்போது மேக் ஷோர் உங்களுக்கு அந்த வாட்டர்லாம் கரெக்டாக வருதா, பைப்லாம் திறந்து பாருங்க தண்ணி வருதான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எங்கெங்க எல்லாம் உடஞ்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு முன்னாடியே வந்து ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அதாவது நீங்கள் வந்து டெபாசிட்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்துட்டு அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து ஓகே நம்ம போகும்போது இதெல்லாம் நம்ம உடைச்சோம் அப்படின்றது மாதிரி இருக்காது. அதனால் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் மிஸ் பண்ணிட்டேன் அந்த பாயிண்டரை நான் பண்ணும்போது, பட் லேட்டர் ஐ லேர்ன்ட். அதனால் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா வந்துட்டு இட் இஸ் ஈஸியர். இது வந்து அவங்கள குறை சொல்கிறதுக்கு நம்மளை காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு கிடையாது. சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எப்பவுமே வந்து நல்லது. ஸோ யாரும் நம்ம குறை சொல்ல முடியாது. அதனால யூ கேன் டூ தட் வே. அது மாதிரி வந்து உங்களை சுற்றி இருக்கிற, அதாவது நீங்கள் ஒரு வீடு பார்க்குறீங்களா, அது சுற்றி இருக்கிற லொக்காலிட்டியில் வந்துட்டு எப்படிப்பட்ட ஏரியா இருக்குது. யூஸ்வலாக வந்து இந்த ஸ்கூல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் பெட்டர், ஏன்னா அங்கே குழந்தைங்கள்லாம் இருப்பாங்க, பெருசாக எதுவும் பிரச்சனை வராதுன்ற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா. அதனால நான் அப்படி பார்த்தேன். அப்புறம் வந்து இந்த நிறைய அந்த பில்டிங்கை சுற்றி நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருந்ததுன்னா கொஞ்சம் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கணும். ஏன்னா வந்து நம்ம அங்கே தான் தூங்குவாங்க நிறைய பேர், ஏதாவது ஒரு மிஸ்ஆப் நடந்துடக்கூடாதுல்ல. அதனால அந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து கேட் இருக்கான்னு பார்க்கணும். இது எங்கள் அப்பா சொல்லி அமிச்சது. அதாவது வீட்டுக்கு முன்னாடி கிரில் கேட் இருக்கணும், அப்போ நீ வந்து பூட்டிக்கிட்டு கதவு பூட்டிட்டு சேஃபாக இருக்கலான்னு. ஆனால் நான் பெங்களூரில் ஒரு வீடு கூட கிரில் கேட் பார்த்ததே கிடையாது. சென்னையில் அது ஒரு காமன் ப்ராக்டிஸ். உங்களோட வீட்டுக்கு முன்னாடி கிரில் கேட் இருக்கும். நான் இப்போ இருக்கிற வீட்டில் கிரில் கேட் இருக்குது, 2 சைடுமே இருக்குது, பால்கனிக்கும் இருக்குது, ஃப்ரண்ட் டோருக்கும் இருக்குது. பட் பெங்களூரில் அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. பட் நான் இருந்த பிளேஸ் ரொம்ப சேஃப். நான் வந்து நிறைய வாட்டி பூட்டாமல் கூட இருந்திருக்கேன். இட் வாஸ் ஆக்சுவலி சேஃப். எனக்கு எதுவும் நடக்கல. பட் ஐ திங்க் அது என்னோட லக்கி டைம்னு நினைக்கிறேன். அங்கே திருட்டெல்லாம் போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் யூ ஹாவ் டு பி லிட்டில் கேர்ஃபுல் வித் வாட் எவர் பிளேஸ் யூ சூஸ். பூட்டெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். சாவி அவங்க கொடுக்குற காப்பி வந்துட்டு அவங்கக்கிட்ட ஒன்று உங்ககிட்ட ஒன்று மட்டும்தான் இருக்கணும், வேறு எக்ஸ்ட்ரா காப்பீஸ்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேன் ஓடுதா, பாஸ்ட் கரண்ட் பில்ஸ் எல்லாம் வந்துட்டு எப்படி, ஏன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகுனா அவங்க கட்டாத போன பில் உங்கள் பேரில் வந்து விழுந்துடும். அதனால் அந்த கரண்ட் பில்ஸ்லாம் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வாட்டர் பில் தனியாக கட்டணுமா, என்ன வாட்டர் வருது, மெட்ரோவா போரா, எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஏதாவது கட்டணுமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் அந்த ஹோல் ப்ராசஸ் ஆஃப் ஃபைண்டிங் தி ஹவுஸ், ஹவு டு டாக் அபவுட் ரெண்ட் அண்ட் டெபாசிட், அதுக்கப்புறம் என்னென்னலாம் ப்ரிகாஷன்ஸாக இருக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட். இதுதான் வந்து நான் பெங்களூர் போயிட்டு ஒரு 10-15 நாளில் பார்த்த விஷயங்கள். செகண்ட் ஒன் இஸ் ஷிஃப்டிங் திங்ஸ். ஸோ எனக்கு வந்து சென்னையிலேருந்து பெங்களூர் வரும்போது தேவைப்பட்டது, இந்த கிச்சன் தேவைப்பட்டதெல்லாம் ஒரு பெரிய பேக்கில் நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுக்கு இன்னொரு குட்டி பேக் ஸ்டோரி என்னென்னா, நான் வந்து தனியாக வாழணுங்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதனால வந்துட்டு நான் சம்பாதிக்கும் போதே வந்து குட்டி குட்டியாக நான் திங்ஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். குக்கரு, இந்த கிச்சன் செட்டு, இந்த செட்டாக வரும்ல 3 பாத்திரம், இந்த மாதிரி கட்லரிஸு, நைஃப், இந்த மாதிரி நான் குட்டி குட்டியாக நான் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் வந்து ஒரே டைமில் வாங்கினா தான் உங்களுக்கு ஐயோ நம்ம நிறைய காசு செலவு பண்ணுறோன்னு இருக்கும். பட் இந்த வீட்டு எஸ்பெஷலி கிச்சன் ஐட்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குறப்ப எல்லாமே வாங்கி வச்சுக்கிட்டேன். அதை என் வீட்லேயும் யூஸ் பண்ணோம். பட் நான் போகிறப்பன்னு சொல்லும் போது டே இதெல்லாம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு என் தம்பிக்கிட்ட இருந்து நான் எடுத்து வாங்கி வச்சுக்கிட்டேன். இன்ஃபேக்ட் இட்லி குண்டா,
அப்புறம் பெரிய கடாயி, இதெல்லாம் வந்துமே நான் வந்து வாங்கி வச்சிட்டேன் முன்னாடியே. ஸோ எனக்கு பாத்திரம் பற்றி பிரச்சனையே கிடையாது. என்கிட்ட ஆல்ரெடி பெட் இருந்தது, கட்டில் இருந்தது. ஸோ அதையே தான் நான் வந்து அங்கேயும் எடுத்துகிட்டு போனேன். அண்ட் மோஸ்ட்லி இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் உங்களுக்கு பேக் பண்ண தெரியும்ல, நம்மளோட மேக்கப் ஐட்டம்ஸு, ட்ரெஸ்ஸு, பெட்ஷீட்டு, பெட் கவரு, உங்களோட மேக்கப் ஸ்டாண்டு, இந்த மாதிரி எதாக இருந்தாலுமே நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். பட் இந்த பேக்கிங்லேயே இருக்கிற ஒரு பிக்கர் விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், அதெல்லாம் நான் பார்த்த வரைக்கும் இந்த தனியாக போய் வாழ்கிறவங்க இவ்வளோலாம் இன்வெஸ்ட் பண்ணதில்லை. பட் எனக்கு வந்து ஐ வாண்ட் டு செட் அப் அ ப்ராப்பர் ஹவுஸ். நான் வந்து சும்மா போய் வாழ்ந்துட்டு வரோம் அப்படின்னு என்னால் இருக்க முடியலை. ஸோ நான் பெங்களூர் போனால் நான் ஜாலியாக 1.5 வருஷம் இருந்துட்டு வரணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஐடியா இருந்ததுனால ஐ செட் அப் அ ப்ராப்பர் ஹோம் தேர். ஸோ ஐ ஹேட் வாஷிங் மெஷின், ஃப்ரிட்ஜு, சோஃபா, ஒர்க்கிங் டேபிள் அண்ட் ஆல். வாஷிங் மிஷின் அண்ட் ஃப்ரிட்ஜு நான் செகண்ட் ஹேண்டில் வாங்கினேன். ஸோ இப்போ இந்த செகண்ட் ஹேண்டில் எப்படி திங்ஸ் வாங்குறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயமும் கிடையாது. நீங்கள் வந்துட்டு இந்த OLX அந்த மாதிரி இடத்துல தேடி வாங்குறது ஒன்று, இல்லைனா வந்து உங்கள் லோக்கல் ஏரியாலே வந்துட்டு செகண்ட் ஹேண்டில் வந்து திங்ஸ் விற்கிறவங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் கேட்டு வாங்கலாம். அப்படி இல்லைன்னா எனக்கு எப்படி கிடச்சிதுன்னா, என்னோட ஃப்ரெண்டு வந்துட்டு அவளோட பழைய வீடு, அவங்க அப்பாவோட பழைய வீட்டில் வந்து இருந்தது. அதை வந்து அவங்க விற்கிறாங்க அந்த வீட்டை, அதனால அந்த திங்ஸை வந்து எனக்கு கொடுத்தா. ஸோ நான் பே பண்ணி தான் வாங்கினேன். எனக்கு எவ்வளோ பே பண்ணேன்னு ஞாபகம் இல்லை, மேபி சம் 5 to 7K ஃபார் அ ஃப்ரிட்ஜ். மொத்தமாக சேர்த்து சம் 15,000 18,000 நான் கொடுத்தேன். ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, அதுக்கப்புறம் வாட்டர் பியூரிஃபையர், இது 3த்துக்கும் சேர்த்து நான் கொடுத்தேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜ், நீங்கள் பெருசாக சமைக்க மாட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் தேவை கிடையாது. நீங்கள் வந்து கையில் துணி துவைப்பீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் தேவை கிடையாது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்துட்டு செகண்ட் ஹேண்டில் வாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹேண்ட்லேயும் வாங்கலாம் இஃப் யூ ஹேவ் பட்ஜெட், பட் நான் செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கினேன். ஸோ தட் ஒர்க்டு வெல் ஃபார் மீ. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கி நான் என் வீட்டில் வச்சுக்கிட்டேன். முன்னாடியே நான் ஃபோன்லேயே கோஆர்டினேட் பண்ணி வாங்கி அந்த வீட்டிலேருந்து ஒரு டெம்போ போட்டு என் வீட்டில் வந்து இறக்கியாச்சு. தென் நவ் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ். நார்மலாக கூகுளில் போயிட்டு பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் நியர் மீன் தேடிங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் வரும். அந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க ஒருத்தங்கிட்ட கால் பண்ணிவிட்டு நான் வந்து சென்னையிலேருந்து பெங்களூர் போகிறேன், இந்த நாள் அன்னைக்கு எனக்கு ஷிஃப்ட் பண்ணணும், என்ன ரேட்டு, அவங்க என்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்கன்னா எந்த ஃப்ளோரு, எவ்வளோ திங்ஸ் இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் டபுள் காட் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு வேறு ரேட்டு, சிங்கிள் காட் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு வேறு ரேட்டு. ஏன்னா டபுள் காட்னா உங்களுக்கு பெரிய வண்டியாக கொடுக்கணும். ஸோ அந்த வண்டியை பொறுத்து தான் உங்களுக்கு ரேட்டு மாறும். டிஸ்டன்ஸ் ஆல்சோ மேட்டர்ஸ். சென்னைக்குள்ளே மாத்திரம் தான் உங்களுக்கு வேறு ரேட் இருக்கும். பட் நீங்கள் சிட்டி டு சிட்டி மாறிங்கன்னா உங்களுக்கு வேறு ரேட் இருக்கும். ஸோ ஒரு 4-5 பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் வச்சு நீங்கள் ரேட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கோட் கொடுப்பாங்க அவங்க, அதை பேஸ் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நான் வந்து அங்கேருந்து சென்னையிலேருந்து பெங்களூர் போகும்போது சென்னை பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ்னு ஒரு கம்பெனி இருந்தது, அவங்க கிட்ட தான் பேசினேன். ஐ திங்க் 18,000 அவங்க வந்து சார்ஜ் பண்ணாங்க. எனக்கு அது ஓகேவா தான் இருந்தது. எனிவே நான் வந்து கம்பெனிலேருந்து அந்த ரீஎம்பர்ஸ்மெண்ட் வாங்கிடுவேன், அதனால நான் ரொம்ப யோசிக்கலை. அதனால அது வந்து நான் புக் பண்ணிட்டு என் அப்பாவும் தம்பியும் சென்னையில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் நான் வச்சிருந்தேன். இதுதான் தான் என் திங்ஸ் நான் ஹாலில் எடுத்து வச்சுட்டேன். வண்டி வந்தோடனே இதை எடுத்து அதில் போட்டிருக்கன்றது மட்டும்தான் அவங்க வேலை. அவங்க அழகாக எடுத்து போட்டாங்க. எனக்கு பெங்களூரில் 2 நாளில் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அன்பேக் பண்ணணும். அங்கே போயிட்டு அவங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து மேலே வச்சிருவாங்க. நம்ம மேபி இந்த பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இங்கே வச்சிருங்கன்னு சொல்லணும், குட்டி விஷயங்கள்லாம் அவங்க அங்கங்கே வச்சிருவாங்க. நீங்கள் வந்து அதை வந்து எடுத்துக்கலாம். அதாவது நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம், இந்த இடத்துல இந்த திங்ஸ் வச்சுன்னு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த செட்டிங் அப் ஆஃப் திங்ஸ். அண்ட் அங்கே போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு யூ ஹாவ் டு ஸ்டார்ட் செட்டிங் அப் யோர் திங்ஸ். இல்லை, அதாவது நீங்கள் அங்கே போனதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்து அட்ரஸ் ப்ரூஃப் தேவை, அதுக்கப்புறம் வந்துட்டு வெஹிக்கிள் தேவை. அப்படின்னா எனக்கு ஆக்சுவலாக அது ரெண்டுமே தேவைப்பட்டுச்சு. ஏன்னா அட்ரஸ் ப்ரூஃப் வந்து எனக்கு கேஸ் வாங்கணும், அதனால அட்ரஸ் ப்ரூஃப் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு வந்து என்னோட ரெண்டல் அக்ரிமெண்ட்டே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ரெண்டல் அக்ரிமெண்ட் வந்துட்டு 11 monthsக்கு போடுவாங்க. ஸோ அந்த 11 monthsக்கான ரெண்டல் அக்ரிமெண்ட்டை யூஸ் பண்ணி உங்கள் பக்கத்தில் இருக்கிற கேஸ் ஏஜென்சி, இல்லைனா உங்கள் வீட்டுக்கு கீழே கேளுங்க நீங்கள் எந்த கேஸ் ஏஜென்சி யூஸ் பண்ணுறீங்க, இல்லை ஹவுஸ் ஓனர் கிட்ட கேளுங்க எந்த ஏஜென்சி யூஸ் பண்ணுறீங்கன்னு. அப்படியே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிடும். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ஏரியாவில் இருக்கீங்கன்னா அதை சுற்றி இருக்கிற வீட்டில் எல்லாரும் இருக்கிறவங்க வந்து 1-2 கேஸ் ஏஜென்சியில் தான் கேஸ் வாங்குவாங்க. ஸோ நீங்கள் அங்கேருந்தே வாங்கிட்டீங்கன்னா கேஸ் காலி ஆயிடுச்சுன்னா அவங்க கொண்டு வந்து கொடுக்குறது ஈஸி. ஏன்னா அவங்க நம்ம வீட்டுக்கு மட்டும் கொடுக்காம 2-3 வீட்டுக்கு எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. ஸோ நம்மளுக்கும் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும். ஸோ அந்த கேஸ் ஏஜென்சியில் போயிட்டு நீங்கள் உங்கள் ரெண்டல் அக்ரிமெண்ட்டு, பேன் கார்டு, பேனோ ஆதாரம் கொடுத்து டெபாசிட் பே பண்ண சொல்லுவாங்க. பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 1 கேஸா 2 கேஸான்னு சொல்லுவாங்க. 1 கேஸுக்கு வேறு டெபாசிட், 2 கேஸுக்கு வேறு டெபாசிட், அந்த மாதிரி கொடுத்து கேஸை வாங்கிக்கலாம். சிம்பிள். பெங்களூரில் நான் நோட்டீஸ் பண்ணது அவங்க உங்களுக்கு அந்த ரெகுலேட்டர், அந்த ஒயர் எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் நம்ம பே பண்ணுவோம். வேணாமான்னு சொல்லணுமான்னு எனக்கு ஞாபகம் இல்லை, பட் ஐ காட் இட். ஸோ நீங்கள் அந்த ரெகுலேட்டர்லாம் வாங்கிக்கிட்டு அப்படின்னா அவங்களே உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துருவாங்க. கேஸ் கனெக்ஷன் ஓவர். வண்டி வந்துட்டு நான் செகண்ட் ஹேண்டில் வாங்கினேன். அங்கே வந்துட்டு பீப் கார்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. சென்னையிலையுமே அந்த பீப் கார்ட் இருக்குது. அங்கே வந்துட்டு நான் போயிட்டு எனக்கு இந்த பட்ஜெட்டு, எனக்கு 50,000 60,000 தான் பட்ஜெட்டு, இதில் வந்து ஒரு நல்ல செகண்ட் ஹேண்ட் பைக் கொடுங்க அப்படின்னு சொன்னேன்.
அவங்க என்னை ஏமாத்த தான் செஞ்சாங்க. அந்த பைக்கில் நிறைய பிரச்சனை இருந்தது. பட் நாங்கள் இருந்த காலம் வரைக்கும் தட் வாஸ் ஓகே. 1-2 வாட்டி பெட்ரோல் லீக் ஆச்சு, அப்புறம் வண்டி நடுவில் நின்று போச்சு, அந்த மாதிரிலாம் இருந்தது. பட் நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு போகிறீங்க, அந்த பைக்கை பற்றின விஷயங்களுக்கு போகிறேன், பட் எனக்கு பெருசாக தெரியலன்னா தயவு செஞ்சு உங்கள் கூட வண்டியை பற்றி தெரிஞ்ச ஒருத்தவங்களை கூப்பிட்டு போங்க. நான் அதை தப்பு பண்ணேன். நான் வந்து எனக்கு வண்டி பார்க்க வெளியே நல்லா இருந்துச்சு, சும்மா ஓடிச்சு, அதனால நான் வாங்கிட்டேன். பட் அந்த உள்ளே இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் என்ன, அது எந்த இயர், எவ்வளோ தூரம் ஓடும் அப்படிங்கிறதெல்லாம் பைக்கை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் ஈஸி. எதே உங்கள் ஃப்ரெண்டு நிறையா பைக் பற்றி தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு போய் வாங்கிக்கோங்க. இல்லை அவங்கள வந்து ஒருவேளை அவங்க வேறு சிட்டியில் இருக்காங்கன்னா அவங்கள ஃபோனில் ஏதாவது பேச வைங்க. அந்த மாதிரி விசாரிச்சு வாங்குறது நல்லது. நான் பண்ண தப்பு அது. ஸோ அதனால நான் சொல்கிறேன். ஸோ பைக்கை பொறுத்த வரைக்கும் இது முடிஞ்சிடும். இல்லை எனக்கு பைக் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வீடு பார்க்கும்போதே மெட்ரோ கிட்ட இருக்கிற மாதிரி பாருங்கள். கம்பேரிட்டிவ்லி பெங்களூரில் மெட்ரோ கனெக்டிவிட்டி நல்லா தான் இருக்கும். பட் நீங்கள் வந்து எப்பவுமே வந்து டிரெக்டாக அப்படி உங்கள் வீட்டுக்கு வாசல்லே மெட்ரோ இருக்கும் அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்க முடியாது. உங்கள் வீட்டிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டரில் மெட்ரோ இருக்கும், 1 கிலோமீட்டரில் மெட்ரோ இருக்கும். அங்கே போயிட்டு நீங்கள் ஏறிக்கலாம். எனக்கெல்லாம் வந்து என் வீட்டிலேருந்து 5 கிலோமீட்டர் மெட்ரோ. அதனால என்னால் வந்துட்டு மெட்ரோன்ற ஆப்ஷன் சூஸே பண்ண முடியல. அதனால தான் நான் பைக் வாங்கினேன். அதனால நீங்கள் வந்து உங்களுக்கு பைக் வாங்க இல்லை, நான் பைக் வாங்க போகிறதில்ல அப்படின்னா நீங்கள் மெட்ரோ கிட்ட வீடு பார்த்தா வந்து கொஞ்சம் நல்லது. another thing, மெட்ரோ கிட்ட வீடு பார்த்தா ரெண்ட் அதிகமாக தான் இருக்கும். அவங்க வந்து அதையே ஆப்வியஸ்ல எல்லா இடத்துலையும் அதெல்லாம் நடக்கும். இந்த மாதிரி கனெக்டிவிட்டி அதிகமாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஆப்வியஸ்லி காஸ்ட்டும் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் அதையும் வந்துட்டு பிளான் பண்ணிக்கிறோம். இது வந்து அதான் நான் சொல்கிறேன்ல, நீங்கள் வந்து இது வந்து ஸ்ட்ரக்சராக இப்படி தான் இருக்கும், இவ்வளோ தான் வாடகை இருக்கும், இப்படி தான் இருக்கும், அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இது எல்லாமே இன்ஃபர்மேஷன். இதை வச்சு நீங்கள் எப்படி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது நீங்கள் ஃபிகர் அவுட் பண்ணணும். ஓகே, அண்ட் தென் செட்டிங் அப் ஆஃப் மை ஹவுஸ். நான் வந்து அந்த வீட்டுக்கு போனோடனே எனக்கு என் திங்ஸையும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கிச்சனில் எனக்கு நிறைய திங்ஸ் இருந்தது, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, இது எல்லாமே எனக்கு இருந்தது. என்னோட ஹால் மட்டும் கொஞ்சம் பிளாங்காக இருந்தது. ஸோ எங்கள் வீட்டில் வந்து சோஃபா இருந்ததே கிடையாது. ஸோ ஐ ஹேட் திஸ் விஷ், எனக்கு சோஃபா வேணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால நான் வந்து ஃபர்லன்கோ அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு நான் இந்த சோஃபாவும் என்னோட ஸ்டடி டேபிளும் நான் ரெண்ட் பண்ணேன். ஸோ அங்கே வந்துட்டு நான் மந்த்லி நீங்கள் பே பண்ணிக்கலாம். நான் வந்து மொத்தம் சோஃபாவும் அந்த ஸ்டடி டேபிளுக்கும் சேர்த்து 1200 வந்து பே பண்ணிட்டு இருந்தேன் மந்த்லி. நீங்கள் ஆக்சுவலாக வந்து ஃபர்லன்கோலே உங்களுக்கு ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் அந்த மாதிரி கூட இருக்கும், நீங்கள் அப்படியே கூட ரெண்ட் பண்ணிக்கலாம். எனக்கு என்னன்னா ஐ எம் எனிவே கோயிங் டு ஹாவ் அ ஹவுஸ், நான் எதுக்கு ரெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். சோஃபாவும் ஏமா அந்த மாதிரி யோசிக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோஃபா வாஸ் நாட் அண்டர் மை பட்ஜெட். நான் எதிர்பார்த்த சோஃபாலாம் வந்துட்டு ஒரு 30,000 40,000 இருந்தது. பட் எனக்கு வந்து பெங்களூர்லேயே நான் எவ்வளோ நாள் இருப்பேன், அதாவது நான் 5 வருஷம் இருப்பேன் அப்படின்னுலாம் எனக்கு தோணலை. சம்வாட் ஒரு 1.5-2 years தான் இருப்பேன்னு தோணுச்சுன்னா அவ்வளோதான் இருந்தேன். அதனால அந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிறது. அண்ட் அனதர் ரீசன் வாஸ், நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி திங்ஸ் சேர்க்கறது வந்துட்டு கம்மி பண்ணிக்கணும். ஏன்னா நீங்கள் நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் எவ்வளோ திங்ஸ் வச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு கொட்டேஷன் இருக்கும். அதனால ரொம்ப வந்து நீங்கள் பண்ண வேண்டாம், அதாவது ரொம்ப வந்து வாங்க வேண்டாம். சோஃபா வந்துட்டு எனக்கு அந்த இடம் ரொம்ப காலியாக இருந்தது. ஐ ஆல்சோ வாண்ட் லைக் அ ஸ்மால் ஸ்பேஸ் டு லைக் ரிலாக்ஸ். அதனால தான் நான் அந்த சோஃபா வந்து வாங்கினது. இட் இஸ் அ பியூட்டிஃபுல் சோஃபா. ஒரு மாதிரி ஒரு ப்ளூயிஷ் டோனில் இருக்கும், நல்ல கலர். அண்ட் அதே மாதிரி தான் என்னோட ஒர்க் டேபிளும். நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம், எனக்கு நான் போன ஜாப் வேற, பட் அதில் ரிசைன் பண்ணிட்டு நான் வேற ஒரு ஜாப் சூஸ் பண்ணேன். அந்த ஜாப் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். ஸோ அதனால எனக்கு டேபிள் தேவைப்பட்டுச்சு. ஸோ ஐ காட் தட் டேபிள். இதுதான் வந்து அந்த செட்டப் பண்ணுறதா இருந்தது. தென் க்ரோசரிஸ் எல்லாம் வந்துட்டு நான் வந்து டிமார்ட் தான் வந்து சூஸ் பண்ணேன். ஏன்னா அங்கே தான் வந்து கம்மியாக உங்களுக்கு கிடைக்கும், நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் போடுவாங்க. ப்ளஸ் நீங்கள் வந்து பேசி வாங்க தேவையில்லை, அங்கே லாங்குவேஜ் பிரச்சனை இருக்கும்ல. அதனால வந்து நீங்கள் வந்து இவ்வளோ கொடுங்க, தோரம்பருப்பு இவ்வளோ கொடுங்க அப்படிலாம் நம்ம கேட்க முடியாது. அதனால நான் ஐ ப்ரிஃபர்டு திஸ் பிக்கர் ஷாப்ஸ். பட் டு பி ரியலி ஃப்ராங்க், எனக்கு பர்சனலி அங்கே வந்து எந்த இஷ்யூஸுமே நடக்கல. நான் அங்கே சுற்றி இருந்த நிறையா பேர் வந்து தமிழ் பேசுவாங்க, மலையாளம் பேசுவாங்க. ஸோ எனக்கு வந்து அவங்க பேசுறது என்னன்னு புரிஞ்சுது, நான் என்ன சொல்கிறேன்றதும் அவங்களுக்கு புரிஞ்சுது. ஸோ நான் ரொம்பவே வந்துட்டு அந்த லாங்குவேஜ் இது எல்லாம் நான் வந்து ஃபீல் பண்ணலை. இட் வாஸ் அ ரியலி கிரேட் சிட்டி டு லிவ். அண்ட் அந்த ஆட்டோக்காரங்க கிட்ட பேசும்போது இந்த மாதிரி குட்டி குட்டி இஷ்யூஸ் வரும். பட் அதுவுமே வந்து எனக்கு ஹிந்தி தெரிஞ்சதுனால நான் கொஞ்சம் தப்பிச்சிட்டேன். எனக்கு வந்து அவங்ககிட்ட ஹிந்தியில் நான் பேசுவேன், இல்லைனா வந்து இங்கிலீஷ்லேயே பேசலாம். இங்கிலீஷும் அவங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து இந்த ஏரியான்னு சொன்னீங்கன்னா, ஆனால் நான் என்னாலும் வேற பேசினது கிடையாது. அது நான் சென்னையிலுமே பேசினதில்லை. அதனால எனக்கு அந்த பிரச்சனை வந்ததில்லை. இடம் சொல்கிறது, லொக்கேஷன்ஸ், இந்த லொக்கேஷன் தான் போகணும் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வந்துட்டு இட் வாஸ் ஈஸியர் ஃபார் மீ. இதெல்லாம் தான் வந்துட்டு லாஜிஸ்டிக்கல் அண்ட் திங்ஸ் டு டூன்ற மாதிரி. இதை தாண்டி எனக்கு அடிக்கடி கேள்வி என்ன வரும் அப்படின்னா, நீங்கள் எப்படி வந்து தைரியமாக இருந்தீங்க, எப்படி உங்களுக்கு பயமா இல்லையா, உங்களுக்கு லோன்லியாக ஃபீல் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு. டு பி ரியலி ஃப்ராங்க், நான் வந்துட்டு கொஞ்சம் இந்த லோன்லியாக ஃபீல் பண்ணுற ஆள்லாம் கிடையாது. எனக்கு வந்து ஐ லைக் மை ஓன் ஸ்பேஸ், ஐ லைக் டு பி அலோன். நான் 1.5 வருஷமும் நான் அப்படி தான் இருந்தேன். எனக்கு ஒரு நாளுமே வந்து நான் லோன்லியாக இருக்கேன்னு ஃபீல் ஆனதே கிடையாது. ஸோ ஐ ஆல்வேஸ் சே திஸ், லோன்லினஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பீயிங் அலோன்.
ஓகே, அலோனாக இருக்குன்னா ஐம் ஹாப்பி வித் மை ஓன் ஸ்பேஸ். லோன்லினஸ்ங்கிறது எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு ஃபீல் ஆகிறது. எனக்கு லக்கிலி அந்த மாதிரி எந்த ஃபீலிங்கும் இருந்ததில்லை. மை ஃபேமிலி வாஸ் ஆல்வேஸ் அ கால் அவே. என் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தது. ஸோ நான் ரொம்ப வந்து மற்றவங்க மேலே டிபெண்ட் ஆகிட்டு நான் வந்து இல்லை அந்த பாயிண்ட் இன் டைம். அண்ட் பயமாக இருக்கும்னா கண்டிப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 1 மந்த் கண்டிப்பாக உங்களுக்கு பயமாக இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறீங்க, உங்களுக்கு மொழி தெரியாது, அங்கே இருக்கிற கூட இருக்கவங்க யாருமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி பயம் இருக்கும். திடீர்னு நைட் வந்து கதவு தட்டினா இதெல்லாம் எனக்கு இருந்தது. அதனால தான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் நான் சொன்னேன். ஏன்னா நைட் எதனா வேலை நடக்க டக்கு டக்குன்னு சத்தம் கேட்கும், நம்ம வீட்டு கதவை தான் தட்டுறாங்கன்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணும். அதனால தான் அந்த மாதிரி விஷயம்லாம் நான் அவாய்ட் பண்ணேன். கொஞ்ச நாள் பயம் இருக்கும். நம்மளுக்கு நைட்டு தூக்கம் வராது, நான் இப்படி பெட்ஷீட் வச்சுட்டு இப்படியே உட்காந்துருப்பேன், ஏதாவது ஆகுமா அப்படின்னா சொல்லிட்டு. பட் அது போக போக பழகிடும். இட் இஸ் லைக் நம்ம புதுசாக ஒரு ஜாப் ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி பதட்டம் இருக்கும்ல, அதுக்கப்புறம் அது செட்டில் ஆகிடும். நீங்கள் அந்த மாதிரி தான் நினச்சிக்கணும். ஒரு மேக்ஸிமம் ஒரு வாரம் 2 வாரம் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் யூ வில் கெட் யூஸ் டு இட். அதனால முடிஞ்ச வரைக்கும் ப்ரிகாஷன்ஸ் வந்து உங்களுக்கு நிறையா பண்ணிக்கோங்க. நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன் அப்போ வந்து என்னென்னா நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து சிசிடிவி கேமரா செட்டப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அமேசானில் அது இருக்குது. சம் 2000 rupees ஏதோ. பட் எனக்கு வந்து டைமே கிடைக்கல. ஏன்னா நான் ஆஃபீஸ் போயிட்டதுனால எனக்கு அதை பண்ணுறதுக்கெல்லாம் டைம் கிடைக்கல. சாட்டர்டே சண்டே வந்துட்டு வீடு க்ளீன் பண்ணணும், துணி துவைக்கணும், இந்த மாதிரி வேலைகள் இருந்ததுனால நான் இந்த விஷயத்தில் நான் ஃபோக்கஸ் பண்ணல. பட் லக்கிலி எனக்கு எந்த மாதிரி பிரச்சனையும் வரல. அதனால நான் அதை நான் ஃபிக்ஸ் பண்ணுங்கிறதே மறந்துட்டேன். பட் இஃப் யூ ஆர் லிட்டில் ஸ்கேர்ட் ஆர் இஃப் யூ வாண்ட் லிட்டில் மோர் சேஃப்டி, யூ கேன் கெட் தட். நான் லிங்க் வந்து நான் வைக்கிறேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் செக் இட் அவுட். நான் என்ன வாங்கணும்னு நினச்சினோ அது என்கிட்ட நான் வாங்கலை. நான் என்ன வாங்கணும்னு நினச்சினோ அதை வந்து நான் லிங்க் பண்ணுறேன். யூ கேன் கெட் இட். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். பயம் சொல்லிட்டேன், தைரியம் சொல்லிட்டேன். தைரியம் வந்துட்டு யூ ஹாவ் டு பி தைரியம் நோ மேட்டர் வாட். அதாவது இப்படி ஒரு உலகம், ஐ மீன் இந்த மாதிரி ஒரு சொசைட்டி கேர்ள்ஸுக்கு இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு யாரையும் ப்ளேம் பண்ணி யாரையும் திருத்தி இதெல்லாம் வேஸ்ட், இதெல்லாம் யூஸே கிடையாது. யூ ஹவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். அதுக்கு நம்மளுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை இது பண்ணணும். நீங்கள் வந்து உங்களை டேக் கேர் பண்ணிக்க. நீங்கள் வேலைக்கு போகணுன்னா வேலைக்கு போய் தான் ஆகணும். சம்பாதிக்கணும், சேவ் பண்ணணும் அப்படின்னா பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு மற்றவங்க நம்ம மேலே போடுற ப்ரெஷரையோ மற்றவங்க நம்ம மேலே வச்சுருக்க ஒப்பீனியனை பற்றியே நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்துட்டு யூஸே இல்லை. ஸோ உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு யூ ஸ்டார்ட் திங்கிங் அண்ட் ஸ்டார்ட் டூயிங் இட். மற்றவங்க வந்து அதை மறந்துடுவாங்க கொஞ்ச நாள். நம்ம தான் வந்துட்டு ஐயோ நம்மளை பற்றி அவங்க அப்படி சொன்னாங்க கொண்டாங்க இந்த மாதிரிலாம் நம்ம யோசிச்சிட்டே இருப்போம் இல்லையா. மற்றவங்க வந்து அதை மறந்துடுவாங்க. ஸோ உங்களுக்கு தனியாக போய் வாழணும் அப்படின்னா ஹேவ் அ ரைட் ரீசன். நான் ஒர்க்காக போகிறேன், எனக்கு ஐ வாண்ட் அன் இண்டிபெண்டன்ட் லைஃப், நான் வந்து ரொம்ப டிபெண்ட்டாக இருக்க வேண்டாம், இந்த மாதிரி ரீசன்கெல்லாம் போங்க. நல்லது. இட்ஸ் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ வுட் டெல் எனி ஒன், நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது வந்துட்டு யூ ஹவ் டு லிவ் அலோன். தென் ஒன்லி யூ வில் நோ உங்களுக்கு நீங்கள் எதெல்லாம் குட்டு எதெல்லாம் பேட் உங்களை பற்றின்றது உங்களுக்கே தெரிய வரும். அந்த மாதிரி நான் நிறைய விஷயம் ரியலைஸ் பண்ணுவோம். நான் இப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணுவேனா அப்படிங்கிறதுலாம் எனக்கு அப்போ தான் வந்து தெரிஞ்சுது. அண்டு ஒரு மாதம் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து ரொம்ப ஈஸியான எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடும், ரொம்ப மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது, ஸ்பெசிஃபிக்காக டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் லாஸ்ட் 2 வீடியோவுமே எனக்கு ரொம்ப நல்லா போச்சு. பிகாஸ் நான் லாங் ஃபார்ம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அந்த வீடியோ 2மே நல்லா போச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அந்த வீடியோவும் நான் இங்கே லிங்க் பண்ணுறேன். செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் ஸோ யா, அவ்வளோதான் பீப்புள். ஓகே, பாய்.